ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். டிவியில் சாங் ஓடிட்டே இருந்ததா என் பொண்ணு டான்ஸோட சொன்னால் குதிச்சிட்டே இருந்தா. இந்த பக்கம் என் பையன் பெஞ்சு மேலே ஏறி கிளிப்லாம் தூக்கி போட்டே இருந்தானா. அந்த கீச்செயின் எட்டுறான், அதனால் எடுக்கவே முடியல. அப்புறம் அந்த வரிக்கை பாக்கெட் வேறு கண்ணில் பத்துருச்சு, அவனால் எடுக்கவே முடியல. என்கிட்ட கொண்டு வந்தானா, நான் எடுத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவனே எடுத்துட்டான். சரி, சின்னவனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பச்சை பயிர் சுண்டல் பண்ணலான்னு பச்சை பயிர் 1 hour ஊற விட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு குக்கரில் பச்சை பயிர் சேர்த்துட்டு பச்சை பயிர் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 3 விசில் எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து குக் பண்ணிட்டு அதோட 3 வரமிளகா, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணதும் பச்சை பயிர் அதாவது சேர்த்து குக் பண்ணால் பச்சை பயிர் சுண்டல் ரெடி. இந்த வீடியோவில் என்னால் ஆட் பண்ண முடியல. என் பொண்ணு பால் குலுக்கத்தை கேட்டாலும் அது பண்ண போயிட்டேன். நான் ஏற்கனவே அரிசி ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச அரிசி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் தேங்காவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டதும் ஒரு பாத்திரத்தில் 1 கப் பாலுக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதி வந்ததும் பிசைஞ்சி வச்ச மாவை உருண்டை பிடிச்சி அந்த பாலில் போட்டு 5 to 10 minutes நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க வச்சா பால் கொழுக்கட்டை ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.